அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதில் இன்றைக்கு நாம் பார்க்குறது அவர்சன் டு ரீடு, படிப்பதற்கு வெறுப்பாக இருக்கக்கூடிய மனநிலை. இதுதான் நம்ம பார்க்குறோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கு பல மாணவர்கள் 100% மாணவர்கள் படிப்பிலே கவனமில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன? அவர்கள் படிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? படிப்பின் மேலே வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? இதை நம்ம பார்க்கணும். முதல் காரணம், படிப்பிலே கவனம் இல்லாமல் போவதற்கு வீட்டிலே தாய் தந்தையரிடம் அல்லது அக்கம்பக்கத்தாரிடம் நடக்கக்கூடிய சண்டைகள், இது ஒரு காரணம். அடுத்து, தான் நினைச்சபடி தன்னால் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபம், வெறுப்பு. அடுத்து, படித்தாலும் ஞாபகமாக வச்சிக்க முடியல அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நன்னாலெல்லாம் படிக்க முடியாது, பெரிய சப்ஜெக்டு அப்படிங்கிற ஒரு பயம். இது எல்லாம் தாண்டி சமூகத்தில் படித்த நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே அவங்கள சுற்றி வாழ்ந்து படக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் என்னாகிறாங்க? படிப்பிலே வெறுப்பை செலுத்துகிறார்கள். அதற்கு அடுத்து முக்கியமான விஷயம், அவர்களுடைய நண்பர்கள் கூட இருப்பவர்கள், அதாவது ஒரு 4 பேர் நண்பராக இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேராச்சும் படிக்கணும், படிப்பது நமக்கு கௌரவத்தை தரும், நமக்கு வாழ்க்கையை தரும், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும், இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த 3 மாணவர்களும் சேர்ந்து நல்லா வந்துடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த சேரக்கூடிய 4 பேருமே அந்த வெறுப்புத்தன்மையோடு, கோபத்தன்மையோடு, உதாசீனப்படுத்தக்கூடிய, அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னா அது கஷ்டமான சூழல் தான். இப்படிப்பட்ட படிப்பதற்கு வெறுப்பாக மனநிலை உடையவர்கள், படிப்பிலே வெறுப்புத்தன்மையை காண்பிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நபர்களை படிப்பிலே ஆர்வம் உடையவர்களாக மாற்றுவதற்கு ஹோமியோபதியிலே சிறந்த மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நீங்கள் பெற்று உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை படிப்பிலே ஆர்வத்தோடு ஈடுபடுவதற்காக வழிவகைகளை செய்யுங்கள். அது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும் என்பதை கூறி, அதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது, மருந்துகளை சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதை ஹோமியோபதி மருத்துவர் ஒருத்தரோடு அணுகி நீங்கள் கேட்கும் பொழுது இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த மருந்துகளை மாற்றி கொடுப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். இருந்தாலும் குறிப்பாக சொல்லுகிறேன், அக்கோனைட்டம், நக்ஸாமிகா, சைலீஷியா போன்ற பல மருந்துகள் இருக்குது. இது அந்த வெறுப்பு தன்மையை மாற்றி விருப்பத்தன்மையை உங்கள் குழந்தைகள் மனதிலே ஏற்படுத்தும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக
பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும். உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.